ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீஜா டெக் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோஸ்னால், நீங்கள் வந்து இப்போ டிஸ்பிளேயில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோவை தான் நம்ம எப்படி சிம்பிளாக அலைட் மோஷனில் எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோஸ் இப்போ வந்து இந்த ட்ரெண்டிங்காக இருக்குது. நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி போடுங்க, கண்டிப்பாக ரீச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை தான் நம்ம வந்து எடிட் பண்ணலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து அலைட் மோஷனில் தான் டிஃப்ரெண்ட்டாக எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அலைட் மோஷனுக்கு பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோவை நம்ம வந்து இப்போ எடிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அலைட் மோஷன் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் 4:5 ரேஷியோ இருக்குது, அதை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நம்ம பிளாக் கலர் தான் செட் பண்ண போகிறோம், வேறு எந்த கலருமே செட் பண்ணலை. நெக்ஸ்ட் கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், அதையும் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராஜெக்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஷீஜா அப்படின்னு எழுதுகிறேன். உங்களோட நம்ம வந்து லிரிக்ஸ் தான் மேக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நான் ஷீஜா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இதை க்ரியேட் பண்ணி காணிக்கிறேன். ஓகேவா, இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட ஃபாண்ட்டை எழுதிக்கோங்க. இதில் ஃபாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் செட் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்டே வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஃபீட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 24 வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட் கலர் செட் பண்ணிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் மேலே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்குது, அதையும் செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷீஜா அப்படின்னு எழுதியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செகண்ட்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை நான் 2 செகண்ட்க்கு தான் க்ரியேட் பண்ணி காணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான், டைரக்ஷனல் பிளர், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கிளிக் பண்ணதும் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிட்டு இதை வந்து கரெக்டாக வந்து ஒரு 25 செட் பண்ணிங்க அப்படின்னா கூட கரெக்டாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து 25 செட் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டூப்ளிகேட் க்ரியேட் பண்ண அந்த ஷீஜாவை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்டை அப்படியே டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா, அந்த எஃபெக்டை ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷீஜா நம்ம பிளர் எஃபெக்டையும் கொடுத்து அந்த பிளேஸில் கரெக்டாக செட் ஆகிருக்கு. என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் கீபோர்ட்லேயே நிறைய இமேஜஸ் இருக்கும். ஓகேவா, நீங்கள் வந்து அதில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஹார்ட் இமேஜை நான் வந்து செட் பண்ணுறேன். இந்த ஹார்ட் இமேஜில் உங்களுக்கு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஹார்ட் இமேஜை வந்து செட் பண்ணுறேன். ஓகே, டபுள் ஹார்ட் இமேஜ் செட் பண்ணுறேன். இதில் கலர்ஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெட் கலர் தான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு டிஸ்பிளேயில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் தான். இதை பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்குது, அதையும் செட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் இதை கரெக்டாக சென்டர் பிளேஸ்க்கு வரது மாதிரி இந்த அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இதில் ஃபாண்டெல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகேவா, ஓகே, டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கிளிக் பண்ணி டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 இருக்கிறது ஷீஜா, அதுதான் உங்களோட லிரிக்ஸ். செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எமோஜி தான், அது வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எமோஜை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து ஷீஜாவில் நம்ம வந்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணோம், அதை வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து காப்பி எஃபெக்ட் கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஒரு ஹார்ட்டில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் பார்க்குறது மாதிரி உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ரெண்டையுமே நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது உங்களுக்கு க்ரீன் கலரில் அப்படி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டையுமே நீங்கள் செட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆப்ஷனை இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் இதை செட் பண்ணி முடிச்சதும் நம்ம வந்து செட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து குரூப் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய 2 ஹார்ட்டையும் நான் பார்த்தீங்கன்னா
குரூப் பண்ணுறேன். எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். இதை வந்து குரூப் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணியாச்சு. குரூப் பண்ணிவிட்டு உங்களோட டெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங் செட் பண்ணல. ஏன் செட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீஜாவும் ஹாட்டும் இமேஜ் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி இமேஜ் அண்ட் வீடியோ செட் பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மலாக ஆடியோ சாங் செட் பண்ணுறது இல்லை, வீடியோவை எப்படி ஆடியோவாக செட் பண்ணுறது அப்படின்னா ஓகே இந்த வீடியோவை நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களோட ஸ்க்ரீனுக்கு கரெக்டாக செட் ஆயிடும். இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் உங்களுக்கு வந்து ஒரு 3 டாட் இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த பிளேஸில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு ஓகேவா? இந்த லைன் தான் உங்களுக்கு வந்து ஆடியோ நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவை அப்படியே டெலீட் பண்ணிடுங்க. ஓகேவா? உங்களுக்கு ஆடியோ சாங் மட்டும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை வந்து நான் வந்து 2-3 சைஸில் நான் வந்து டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, குரூப் 1 டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? அதே போல் குரூப் 2வையும் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் வந்து குரூப் 1ஐயும் குரூப் 2வையும் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இது பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குரூப் 1 நான் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் கவனம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சென்டர் பிளேஸில் வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து கீ ஃப்ரேம். ஓகேவா? 3 கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு சென்டர் பிளேஸுக்கு கரெக்டாக வந்துக்கோங்க. வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸை வச்சு தான் நீங்கள் மூவ் பண்ணணும். ஸ்க்ரீனை அப்படி மூவ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மூவ் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக செட் ஆகும். ஓகேவா? இந்த பிளேஸை மூவ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த பிளேஸில் உங்களுக்கு வந்து ஒரு லைன் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அப்போ தான் கரெக்டாக மூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த பிளேஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸ் வேணும் அப்படின்னா வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கரெக்டாக எந்த பிளேஸில் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்னோட ஷீஜா அந்த நேம் வந்து மேலே போகிறது மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த பிளேஸில். ஓகேவா? ஓகே, இதை வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து குரூப் 2வை செட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இதையும் அதே போல் ஃபஸ்ட்டில் ஒரு ஓகேவா ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், சென்டர் பிளேஸில் கரெக்டாக நம்பர் 1ல் ஒரு கீ ஃப்ரேம், கரெக்டாக 2ல் ஒரு கீ ஃப்ரேம், 3 கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா சென்டர் பிளேஸில் வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மெத்தட் தான். இந்த பிளேஸை வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை அப்படியே கீழே கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? இந்த பிளேஸுக்கு கரெக்டாக கொண்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் கரெக்டாக வந்து மூவ் ஆகுது. இனி வந்து வேறு பிளேஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வேறு எப்படி செட் பண்ணுறது. குரூப் 1 செட் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம், சென்டர் பிளேஸில் ஒரு கீ ஃப்ரேம், லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், 3 கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு சென்டர் பிளேஸில் வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கீழே கரெக்டாக கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? கீழே கொண்டு வந்துடுறேன். அதே போல் குரூப் 2வை செட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதே போல் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. சென்டரில் ஒரு கீ ஃப்ரேம், லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம். ஓகே, 3 கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கக்கூடியதை கரெக்டாக மேலே கொண்டு போய்க்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் இமேஜ் வச்சு நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்களே டிஸ்பிளேயில் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து டபுள் இமேஜ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். இனி வந்து 4 இமேஜ் வச்சு எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஓகே திரும்பவே க்ரியேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கீ ஃப்ரேமை உங்களுக்கு எடுத்து விட்டுறேன். அப்போ தான் தெரியும் ஒழுங்காட்டு. ஓகே, குரூப் 2ல் உள்ள கீ ஃப்ரேமையும் நான் வந்து எடுத்து விட்டுறேன். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு வந்து கீ ஃப்ரேம் எதுலெல்லாம் கரெக்டாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 1லேயும் குரூப் 2லேயும் நான் வந்து கீ ஃப்ரேமை நான் வந்து எடுத்து விட்டுட்டேன். இது வந்து கரெக்டான பிளேஸில் கரெக்டாக இருக்கணும். இப்போ குரூப் 1னா திரும்ப ஒருக்க டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் ஓகே டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இது தான். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணியாச்சு. அதே போல் குரூப் 2வை கிளிக் பண்ணிவிட்டு அதே ஆப்ஷன் தான். ஓகேவா? இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி
இப்போ வந்து டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1 ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பிளேஸில் ஒரு கீ ஃப்ரேம், சென்டர் பிளேஸில் ஒரு கீ ஃப்ரேம், லாஸ்ட்டில் என்னடா சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வந்து உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து 4 இமேஜ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த சென்டர் பிளேஸில் வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிளேஸ்க்கு கரெக்டாக ஷீஜாவை கொண்டு வந்துடுறேன். ஓகேவா, கரெக்டாக இந்த பிளேஸில் உங்களுக்கு கொண்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய குரூப் 1 செட் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு கீ ஃப்ரேம், ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம். ஓகேவா, ஓகே 3 கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கக்கூடிய கீ ஃப்ரேம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே கொண்டு போயிடுறேன். ஓகேவா, ஷீஜாவை கரெக்டாக மேலே கொண்டு போயிடுறேன். நெக்ஸ்ட் வந்து குரூப் 2வும் இதே மெத்தட் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் வீடியோவை. இதை வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு போயிடுறேன், இந்த பிளேஸில் கொண்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து குரூப் ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் செட் பண்ணியிருக்கேன், அதே பிளேஸ். ஓகேவா, அதே போல் தேர்ட்லேயும் ஒரு கீ ஃப்ரேம். ஓகேவா, 3 கீ ஃப்ரேம் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். இனி வந்து சிம்பிளாக குரூப் 2லேயும் இதே மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காணிக்கும் போது கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் பண்ணுறேன். ஓகேவா, 3 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு செகண்ட் இருக்கக்கூடிய கீ ஃப்ரேமில் கரெக்டாக வந்து இந்த பிளேஸில் வரது மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கீ ஃப்ரேமும் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். இனி வந்து ப்ளே பண்ணி காணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து சவுண்ட் கேட்குதா அப்படின்னு தெரியல, கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ப்ளே பண்ணி காணிக்கிறேன். இது வந்து ஒரு மெத்தடில் உங்களுக்கு ப்ளே ஆகும், இது வந்து ஒரு மெத்தடில் ப்ளே ஆகும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேவா, சென்டர் பிளேஸ்லேருந்து மூவ் ஆகும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருந்தேன். இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, இமேஜ் அண்ட் வீடியோ. இந்த இமேஜ் வேணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா, அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான், இதை வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா டியூரேஷன் செட் பண்ணி இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸில் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி இருக்கும், அதில் போய் லைட் அண்டில் போய் நான் வந்து ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்க்ரீனுக்கு செட் ஆகிடும். இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் காமிச்ச மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட குவாலிட்டி எல்லா சைஸ் எல்லாமே கொடுத்துட்டு இதில் வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சிடும், உங்கள் கேலரியிலும் சேவ் ஆயிரும். அதில் வந்து சேவ் டு கேலரி கொடுத்தீங்க அப்படின்னா தான் கேலரியில் சேவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் பை பாய்.